வணக்கம் சன்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் மார்ச் 28 பார்த்துருக்கோம். இப்போ மார்ச் 29 ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ்னால மார்ச் 30, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அண்ட் இன்றைக்கி ரம்ஜான். எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கும் உள்ளதை நாளைக்கு நான் சேர்த்து தரேன். இன்றைக்கி மார்ச் 29க்கு உண்டான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி இந்த பண்டிகையினால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி இன்னும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, மார்ச் 29, 2025 அன்றைய தினத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தாட்கோன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஹவுசிங், அதாவது ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு லோன் தருவாங்க. என்னென்னா, அவங்க லாரி வாங்கிறதுக்கோ, வீடு கட்டிக்கிறதுக்கோ, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ, அதே மாதிரி அது எங்கன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் மூலயமா தான் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் இது வரைக்கும் யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் டிஎம்கே சேர்ந்து மதிவாணன் அந்த இதில் இருந்தாங்க, அந்த துறையில். இப்போதைக்கு யாருன்னா இளையராஜா அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுதான் தாட்கோ. அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஹவுசிங், வீடு கட்டுறதுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. டெவலப்மெண்ட்னா என்ன, அவங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, லாரி வாங்குறதுக்கு, ஏதோ ஒரு கடை வைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு எஸ்சி அண்ட் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இந்த தாட்கோ இது எப்போ வந்து ஆரம்பிச்சாங்கன்னா, 1974 ஆரம்பிச்சிருக்காங்க. 1974 என்ன கவர்மெண்ட்டு, எமர்ஜென்சி பீரியடு, மிசா பீரியடு, எமர்ஜென்சி பீரியடு. இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போதைக்கு யார் இருந்தாங்கன்னா, டிஎம்கே தலைவர் கருணாநிதி அவர்கள் அதாவது சிஎம்மாக இருந்தாங்க. அப்போதைக்கு இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 74 கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கம்பெனி ஆக்ட் மூலமா இது ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். யாருக்கு? எஸ்சி எஸ்டி. சோசியோ எக்கனாமிக்னா சமூக அண்டு பொருளாதார விஷயங்கள்ல ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸாக இருக்கிறவங்கள மேம்படுத்துறது தான் இந்த தாட்கோவோட மெயின் மோட்டோ, அப்ஜெக்டிவ், அதாவது குறிக்கோள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு யாராச்சா இருக்காங்கன்னா, சேர்மன் இளையராஜாவை அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்தது மதிவாணன் அவர்கள் முன்னாள் தலைவராக இருந்தார், சேர்மனாக இருந்தார். அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒன்று நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த பாலிசி ஸ்டடீஸ், எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே அதிலலாம் வருவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் யார் வரைவு பண்ணி கொடுத்தாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு சேர்ந்தவங்க தான். அந்த இதில் யார் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மனாக இருக்காங்கன்னா, ஜெயராஜன் அப்படிங்கிறவர் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக அப்பாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி யார்? சண்முகம் இருக்கார். இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர், நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரப்போகுது. யார் இருக்காங்க அப்படின்னா, திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் இப்போதைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனாக இருக்காங்க. எப்போலேருந்து இருப்பாங்கன்னா, 11/11/2024 டில் டேட் 2029 வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கே அர்பன் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்ஸு, உயர்ந்தமான பில்டிங்ஸ் இருந்தாலும் நம்ம வான்வெளியிலேருந்து பார்க்கும்போது பக்கத்துலேயே வந்து இது இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன காடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காடுகள்லாம் இப்போ அழிக்கப்பட்டு வருது. ஏன்னா சிட்டி எக்ஸ்பேன்ஷனுக்காக அந்த காடுகள்லாம் அழிக்கப்பட்டு வருது. அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்தை ஆரம்பித்து இதுக்கு 2 கோடி ரூபா நிதி ஒதுக்கி பண்ணி, அதுக்கு இப்போதைக்கு என்னென்னா ஹரிசாண்டல் லெவலில் செட்டில்மெண்ட் இல்லாமல் வெர்டிக்கல் லைனில் செட்டில்மெண்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் பட்ஜெட் அலோகேட் 2 கோடி ரூபா இந்த ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம்ங்கிற மூலயமா. இது யாரோட இதில் கட்டுப்பாட்டில் வருதுன்னா, முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வருது. டிஃபால்ட்டாக அதோட மினிஸ்டர் யாருன்னு தெரியும், KN நேரு அவர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேஷ்னல் நியூஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். கோஆப்ரேட்டிவ் பேஸ்டு டாக்ஸி சர்வீஸ் லான்ச் யார் இது பண்ணியிருக்காங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் யார் நம்ம இந்தியா லெவலில் அப்படின்னா அமித்ஷா அவர்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஊபர் டாக்ஸி, அந்த டாக்ஸி மாதிரி நம்மளுக்கும் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பேர்னா ஷஹாக்கர் டாக்ஸி. இந்த ஷஹாக்கர்னா என்ன மீனிங்னா, கோஆப்ரேட்டிவ், எல்லாரும் கூட்டுறவு அப்படிங்கிறதா மீனிங்கு. இது என்ன அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் டு எம்பவர் டிரைவர்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகேங்களா? டிரைவருக்கு ஃபுல், அதாவது மிடில் மேன்ஸே இல்லாமல் ஃபுல் காசும் அவங்களுக்கு போகிற மாதிரி இந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, ஷஹாக்கர் டாக்ஸி கோஆப்ரேட்டிவ். இது அதாவது கோஆப்ரேட்டிவ், இந்த பால்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆனந்த், அதாவது குஜராத்தில் இருக்கிற அமுல்ங்கிற மாதிரி, அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி, இதெல்லாம் ஒற்றுமையாக இருந்து பண்ணுறது. அதில் ஃபுல் பெனிஃபிட் யார் அடைவாங்கன்னா, டிரைவர்ஸ் தான் அடையணுங்கிறது இது கவர்மெண்ட் ஆரம்பிக்க போகுது.
இந்த இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜூலை ஃபர்ஸ்ட் சாட்டர்டே கொண்டாடுவாங்க. அதுதான் இந்த எதை இப்போ எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1923 இந்த கோஆபரேட்டிவ் டேவை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆனந்த், குஜராத். அதுக்கப்புறம் இது ஷஹாக்கர் டாக்ஸிங்னா இந்த ஷஹாக்கருங்க மீனிங் வந்து கோஆபரேட்டிவ், அதாவது கூட்டுறவுங்கிறது தான் மீனிங்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க இந்த திரிபுவன் ஷஹாக்கர் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஓகேங்களா? ஸ்ரீநகர்ல இஃப்கோ த வேர்ல்டு லீடிங் கோஆபரேட்டிவ் ஹேஸ் வெல்கம் டு பாசிங் த திரிபுவன் ஷஹாகாரி யூனிவர்சிட்டி. எங்க இதுன்னா 2025 இந்த பில்லை பாஸ் பண்ணி லோக்சபால மார்ச் 26, 2025 இதை பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த காலேஜ் பேர் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி திரிபுவன் ஷஹாகாரி யூனிவர்சிட்டி. இதுவும் ஒரு ஃபேக்ட்ஸ் பார்த்துக்குங்க. அப்புறம் வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட். என்னன்னா போதைப் பொருளுக்கு நம்ம வந்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதான். போதைப் பொருளுக்கு எதிரான போர் பஞ்சாப்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சிஎம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யாஷோங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல ஒரு ஹோலி ஃபெஸ்டிவல் நடக்குது. யாருக்குலாம் நடக்குதுன்னா ஒரு ட்ரைப்ஸ். அவங்க என்ன ட்ரைப்ஸ்னா மெத்தாய் பீப்புள்ங்கிறவங்க அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஒரு டான்ஸ் ஆடி அந்த ஹோலி பண்டிகைலாம் இருக்குங்களா, கலர்லாம் அப்பிப்பாங்க இல்லைங்களா, அந்த கலர்லாம். இது எத்தனை நாள்னா 5 days, 5 நாள் இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இது நடக்குது. யார்கிட்ட? மெய்டி பீப்புள் இன் மணிப்பூர். அவங்க யாருன்னா இவங்க தான், இந்த மெய்டி பீப்புள் இருக்காங்களா இவங்க தான். இது என்ன அப்படின்னா இந்தியாவோட ஸ்டார்டிங் ஃபுல் மூன் டே அண்டு லம்தா மந்த்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? February to Marchல வைப்ரண்ட் கலர்ஸ், ட்ரெடிஷ்னல் டான்சஸ் அண்ட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் இது எல்லாமே நடக்கும். இது வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? யாஷோங் ஃபெஸ்டிவல். ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடும். என்னன்னா பைலேட்ரல், அதாவது நேவல் எக்ஸசைஸ் ஒன்று நடக்குது இந்திராங்கிற பேரில் சென்னையில். யாருக்குன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஓகேவா? பைலேட்ரல் மாரிடைம் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து இந்திரான்னு சொல்லுவாங்க. இந்துனா இந்தியா, ஆரியனா ரஷ்யா, நேவி. இது எப்போலேருந்து நடக்குதுன்னா 2003 நடக்குது. ஐ திங்க் 2003 இது எத்தனை வருஷம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இந்த பைலேட்ரல் மாரிடைம் எக்ஸசைஸ் நடக்குது 2003. ஓகேங்களா? யாருக்குன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும். அதுக்கப்புறம் தாய்லாந்து எர்த்குவேக்கை பற்றி பார்த்துருவோம். நமக்கு தாய்லாந்து எர்த்குவேக்கு நடந்துச்சு அதாவது மார்ச் 29 அன்னைக்கு. அது என்னன்னா இந்த தாய்லாந்து எர்த்குவேக்கு மியான்மர் இருக்கு இல்லைங்களா, மியான்மர் தாய்லாந்து எர்த்குவேக்கு எப்படின்னா 1700 பேர் இதனால இறந்து போயிருக்காங்க இந்த எர்த்குவேக்னால. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் அதில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்ல்டு டீ எக்ஸ்போர்ட்டரில் ரேங்க் யார் இருக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைனா நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, கென்யா தான் ஃபர்ஸ்ட்டு டீ எக்ஸ்போர்ட்டரில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. இந்தியா தான் செகண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சைனா. ஓகே. அப்புறம் அவார்ட்ஸ் வந்துடும். இவங்கள பாருங்க. இவங்க அவார்ட்ஸ் பார்த்தா இவங்களை பார்த்தா ஜீனியஸ் மாதிரி இருக்காரு இல்லைங்களா. இவர் வந்து நியூட்டன் மாதிரி கூட இருக்கிறார் ஒரு இதில். பட் இவர் ஜப்பானை சேர்ந்தவர். இவர் என்னன்னா ஏபிள் பிரைஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஏபிள் பிரைஸ் அது என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்காக உள்ள ஒரு நோபல் பிரைஸு. அந்த நோபல் பிரைஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மசாக்கி கஷேவாரா அப்படிங்கிறாரு. ஜப்பான் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். அவரு இந்த அவார்டை வாங்கியிருக்கிறாரு, மசாக்கி கஷேவாரா. இது எங்கன்னா நார்வேல. இதுக்கு இந்த நோபல் பிரைஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க. எவ்வளோ மானிட்டரி ப்ரைஸ்னா 7.5 மில்லியன் நார்வேஜியன் கார்னரில் இந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு மேத்தமெட்டிஷியன் நோபல் பிரைஸான ஏபிள் பிரைஸ் அவார்டு இந்த வருஷம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் மைக்கேல் டெலகிராண்டுங்கிற ஒரு ஆர்கிடெக்சருக்கான ஒரு நோபல் பிரைஸ் அளவுக்கு ஒன்று. அதுக்கு தான் பிரிட்ஸ்கர் பிரைஸ்ன்னு பேர்ட்டு, பிரிட்ஸ்கர் ப்ரைஸு. அது வந்து என்னன்னா லியோ ஜெய்கூன் அப்படிங்கிறவர் செங்குடு, அதாவது இவர் சைனாவை சேர்ந்தவர். இவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இது 2025 லேரட் ஆஃப் த பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ் ரிகார்டட் இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் ஹையஸ்ட் ஹானர். ஓகேங்களா? அதாவது கட்டிடத்துறையில் மிகப்பெரிய ஹானர் அவார்டு இந்த பிரிட்ஸ்கர் பிரைஸு. அது இந்த வாட்டி லியோ ஜெய்குவான் அப்படிங்கிறவருக்கு சைனாவை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடும். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். நமக்கு இடி துறை மூலயமா நான் அடிக்கடி போன வருஷம் ரைடுன்னாங்களே, அதோட முன்னாள் சேர்மன் தான் இவர். அவர் இப்போ என்னத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த EACPM அப்படின்னா எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்கனாமிக்கரி பொருளாதார ஆலோசகர். அதாவது இந்திய முக்கிய மந்திரியான பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரிக்கு முக்கிய பொருளாதார ஆலோசகராக இவரை பர்மனண்டா, அதாவது நிரந்தரமா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா இவர் பேர் வந்து சஞ்சய் குமார் மிஸ்ரா. இவர் முன்னாள் ED டைரக்டரா இருந்தவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம்
சேர்மன் ஆஃப் இந்தியன் பேங்க் அசோசியேஷன் IBA அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் பேங்க் எல்லாத்துக்கும் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. பேங்க்னாலே மும்பை தான். அதோட CA ஷெட்டிங்கிறவர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் SBIயோட சேர்மனாகவும் இருக்கிறாரு. ஓகேங்களா. SBI CA ஷெட்டி வாஸ் ஆன் த ஃப்ரைடே எலெக்டட் சேர்மன் ஆஃப் இந்தியன் பேங்க் அசோசியேஷன், அதுக்கு சேர்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் கேலோ இந்தியா பேரா கேம்ஸில் ஒரு மஸ்கட், அதாவது சின்ன ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா டெல்லியில் தான் நடக்குது. அந்த டெல்லியில் இந்த ஸ்பேரோன்னு சொல்லுவீங்களா, ஸ்குரில், அதோட தான் அந்த உருவத்தை தான் இதில் மஸ்கட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, சின்னமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கு இது உஜ்ஜவாலான்னு பேர், அதோட பேர். ஃபர்ஸ்ட் வந்து ஹரியானா தான் கோல்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ரெண்டாவது தமிழ்நாடு 28 கோல்டு அடிச்சிருக்கு, இது எல்லாமே கோல்டு. அதுக்கப்புறம் தேர்டு வந்து UP கோல்டு 23 கோல்டு. அதோட ரேங்க் லிஸ்ட் கூட இதில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹரியானா 34 கோல்டு, 39 பிரான்ஸு, சில்வரு 31 இது சொல்லிட்டு மொத்தம் 104. தமிழ்நாடு வந்து 28 கோல்டு, மொத்தம் 74 மெடல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் உத்தரப்பிரதேஷ் 23, மொத்தம் 64. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் 22, இது 64. என்ன சார் மெடல் 64 சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா தானே இருக்குது, இவங்களும் 3 வரணும்னா கோல்டு தான் கணக்கு. ஓகேங்களா. 23, 22, 1 23, 22, 1 கம்மியாக இருக்கிறதுனால 4வது பிளேஸுக்கு ராஜஸ்தான் போயிட்டு 5வது பிளேஸுக்கு மகாராஷ்டிரா 18 கோல்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். PM வாணி ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னா பொது தளங்களில், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் பொது இடங்கள்லாம் எல்லாருக்குமே வந்து ஹாட்ஸ்பாட் மூலயமா இன்டர்நெட் வசதி அமைச்சு கொடுக்குறது தான் இதோட மெயின் திட்டம். அது என்னன்னு பார்த்துருவோம். இது என்னன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் வைஃபை அக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், அதாவது வாணிங்கிறது. இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா டிசம்பர் 2020. இது எப்படின்னா பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆரம்பிக்கிறது தான் இதோட திட்டம். என்னென்னா எம்பவரிங் த எக்ஸ்பேண்டிங் இன்டர்நெட் ஆக்சஸ், இதுதான் மெயின் மோட்டோ. ஓகேவா. அது எம்பவரிங் த ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரனர்ஸ் டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் இன்டர்நெட் சர்வீஸ். இப்போ ஜியோ கொடுத்துச்சு இல்லைங்களா ஆரம்பத்தில் அஃபோர்டபுள் இன்டர்நெட் சர்வீஸ், அதே மாதிரி கவர்மெண்ட்டே இந்த இதை எடுத்திருக்காங்க, PM வாணி ஸ்கீம். ஓகேங்களா. வைஃபை அக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டிபார்ட்மெண்ட் யார், டெலிகம்யூனிகேஷன். இது இன்க்ரீஸ் இன்டர்நெட் அக்சஸ் அண்ட் வைஃபை ஹாட்ஸ்பாட் அட் ஜென்ரல் பிளேஸ். இதுதான் இதோட மெயின் ஸ்கீமு. உங்களுக்கு இன்னைக்கு உண்டான நியூஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் போடுங்க, அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உள்ள மார்ச் 30, 31க்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நாளைக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இதோட PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்த நாள் ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.